ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கருவேப்பிலை பொடிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி வடிகிற அளவுக்கு ஆற வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடலப்பருப்பு 1 கப்பு, 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் சீரகம், தனியா 3 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 20, குருணை பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலியில் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து உளுத்தம்பருப்பையும் போட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. இது 2 மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற தனியாவே இதில் போட்டுக்கலாம். தனியா ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற எள், அடுத்து சீரகத்தையும் அதிலே போட்டுக்கலாம். அதை நான் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். மிளகு போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாவையும் அதிலே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தையும் அதிலே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததும் அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்போடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதாவது அந்த பச்சை கலர் மாறாமல் நல்லா நொறுங்குற மாதிரி அந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். கையில் நம்ம வச்சு நசுக்கினோம்னா அப்படியே நொறுங்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி சாதம்னு 2த்துக்குமே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.